உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். ஹலோ டியர் எக்பப்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம எல்லா விதத்துக்கும் பெரிய தக் லைஃப் கொடுத்த தக் லைஃப் பத்தி. இது விபூதி இல்ல, நம்ம கம்பெனி முத்திரை. இந்த தக் லைஃப் படத்துக்கு ஸ்டார்டிங்ல இருந்து செம்ம ஹைப்புங்க. ஏன்னா இந்த படத்துல வந்து ஜாயின் பண்ண எல்லாருமே பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் தான். எனக்கு டவுட்னா, ஐயோ லெஜெண்ட்ஸ் நீங்க எல்லாம் சேர்ந்து எப்படி இப்படி ஒரு குப்பை படத்தை எடுத்தீங்க? இந்த படத்துல 5 பாட்டு தான் இருந்தது, 9 மாத்திட்டாரு அவரு. தேங்க்யூ ரஹ்மான். நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்கேன். போடாங்கடி எந்திரிச்சு அடிக்க போறேன் சப்பு சப்புன்னு. நம்ம டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது கூட அவர் அழுதான் செய்வாரு. வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. ஆல் டைம் ஹிட் ஆனா நாயகன் பட ரேஞ்சுக்கு வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லி இந்த படத்தை எதிர்பார்த்தா பெரிய நாயகன்லாம் ஒன்னா சேர்ந்து கிடைச்ச மாதிரி எடுத்து வச்சிருக்காரு மணிமாமா. அந்த அளவுக்கு மாம்ஸ் வந்து படத்தை குவரி வச்சிருக்காரு. அதனாலதான் சொன்னேன், படிச்சு சொன்னேன் உங்ககிட்ட. இந்தியன் டூல விட்டத ஆண்டவர் வந்து இந்த படத்துல பிடிப்பாருன்னு பார்த்தா இந்த படத்துக்கு இந்தியன் டூவே பரவாயில்ல அப்படின்னு நம்மள சொல்ல வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படிதான் இருக்கும், போ ஜாலியா இருக்கும். இந்த லோகத்துல நம்ம யாரையும் நம்ப கூடாது மாப்பிள. ஏய் யாரா மாப்பிளன்ற? பிச்சைக்கார பேல. ஆமா நான் பிச்சைக்காரன். இவர் வாங்கி விட்ட ட்ரெயினை பார்க்க வந்துக்கிறாரு. டேய் ஒரே ரோல தான் பிச்சை எடுத்துக்கிறான். சரி, நீங்க எத்தனை பேர் இந்த படம் நாயகன் அளவுக்கு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்தீங்க? ஆனா வந்த அவுட்புட் என்னமோ நாய்த்தீப்பா. ஜூன் 5 போய் பாருங்க, 2 ஹவருக்கு அப்புறம் புரியும் இந்த படம் என்னன்னு. ஏய் என்னடா இது? மணிமாமா டீசர் ட்ரெய்லர்லாம் வந்து நாயகன் ரெஃபரன்ஸ் மாதிரிலாம் வச்சு நம்மள எல்லாம் குழப்பி நம்ம எல்லா பேர் மனசுலயும் வந்துட்டு இந்த படம் நாயகன் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ப வச்சிக்க. ஆனா நாங்களும் நாயகன் மாதிரி தான் இருக்கும்னு நினைச்சோம். ஆனா இப்படி நக்கிட்டு போன எதிர்பார்க்கல. உங்களை நம்பி ஒரு நல்ல சினிமாவை தயாரித்து முதலீடு செய்திருக்கிறேன். என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. சரி ஓகே, போதுமான அளவுக்கு இன்ட்ரோ கொடுத்தாச்சு. அப்புறம் என்ன ஆரம்பிக்கலாமா? படத்தோட கதையை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு தக் லைஃப்னு பேர் வச்சதுக்கு பதிலா சொப்பன சுந்தரி யாருக்குன்னு பேர் வச்சிருக்கலாம், கரெக்டா இருந்திருக்கும். ஏன்னா அந்த படத்தோட கதை அப்படிதான் இருக்கும். இந்த படத்துல பல சிறப்பம்சங்கள்லாம் இருக்கு. அதுல முதல் சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த படத்தோட கதை எழுதுறது நம்ம கமல் சார். அந்த நல்ல காரியத்தை பண்ணவன் நீதானா? டைரக்ஷன் தான் மணிமாமா பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட கதை கமல் தான் எழுதுனாரா? வெக்கமா இல்ல? ஒருவேளை அந்த படம் உங்களுக்கு இப்ப புரியாதுனா 15 வருஷம் கழிச்சு தான் அந்த படத்தை பத்தி கொண்டாடுவீங்க சொல்லிட்டு எழுதிப்பாரு போல அந்த கதையை. 15 வருஷம் இல்ல 15 யுகம் கழிச்சு பார்த்தா அந்த படம்ல யாருக்கும் பிடிக்காது. சரி, படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்திரலாம். சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சுக்கிறது? இதுதான் அந்த படத்தோட ஒன்லைன். சொப்பன சுந்தரி யாரு? நம்ம த்ரிஷா. எங்க அப்பாவையும் சேர்த்து கவனிச்சுப்பீங்களா? வயசானவர் தானே, எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் கொடுங்க, அட்ஜஸ்ட் பாருங்க, நான் அப்பனை அடிப்பேன் உதைப்பேன், ஆனா இந்த விஷயத்துல மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். 2000 இல்ல 3000 ரூபாய் கொடுக்குறேன், நல்லா திருப்தியா கவனிச்சிக்கணும். உங்க அப்பாவை நீங்க அனுப்பி பாருங்க, ஏன் சர்வீஸ் எப்படி இருந்ததுன்னு அவரே சொல்லுவாரு. உள்ள இருந்து நான் பாத்துக்கிட்டு இருப்பேன், வெளியே அமரம் பாத்துக்குவான். நல்லா பாரு, மனசு விட்டு பேசு. என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் தேவை தெரியுதுல்ல? ஆமா மேடம், நீங்க லாஸ்டா சூஸ் பண்ண இந்த விடாமுயற்சி படம், இந்த படத்தெல்லாம் வந்துட்டு உங்க ரோலா பார்க்கும்போது நம்மளுக்கு என்னமோ அதான் தோணுது. படத்தோட முழு கதை விளக்கம் என்ன அப்படின்னா, என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வழிய விட மாட்டேங்கிறானே. வழக்கம் போல கமல் சார் வந்து மும்பைல வந்துட்டு பெரிய டானா இருக்காரு. டானுக்கு உண்டான எந்த சீனுமே இந்த படத்துல இருக்காது. பட் இருந்தாலும் வந்துட்டு அவரை ஷூட் அவுட் பண்றதுக்கு ஒரு சீன் நடக்கும். அந்த ஷூட் அவுட்ல வந்துட்டு சிம்புவோட அப்பா வந்துட்டு பேப்பர் போடுறவர் அவர் வந்து கொல்லப்படுறாரு. சிம்புவோட தங்கச்சி வந்துட்டு அந்த ஷூட் அவுட்ல வந்து தொலைஞ்சு போயிடுறாங்க. எஸ்டிஆர் அப்ப சின்ன பையனா இருக்கனால அவரை வச்சு போலீஸ் ஷூட் அவுட்ல இருந்து கமல் வந்து எஸ்கேப் ஆகுறாரு. அப்போ வந்து ஒரு சத்தியம் பண்றாருங்க, உன் தங்கச்சியை கண்டுபிடிச்சு தர வந்து என் பொறுப்பு அப்படின்னு சொல்லி. அந்த தங்கச்சி பேர் வந்து த்ரிஷா பேர் இந்திராணியா. அப்ப வந்து கமல் சத்தியம் பண்றாரு, என் உயிர் வந்துட்டு நீ தான் காப்பாத்துன, அதனால உன் தங்கச்சி வந்துட்டு எவ்வளவு நாள் ஆனாலும் கண்டுபிடிச்சு கொடுக்குறேங்கிறாரு. சரி, படம் வந்து தங்கச்சியை கண்டுபிடிக்கிற மாதிரி தான் நடக்கும்னு பார்த்தா அடுத்த சீனே வளர்ந்ததுக்கு அப்புறம் தங்கச்சியில சிம்புவே மறந்துடுறாரு. தங்கச்சி தேர்வு விட்டு த்ரிஷா பின்னாடி சுத்துறாரு. You are really a God gifted child. த்ரிஷா வந்துட்டு கமல் சாருக்கு கீப்பா இருக்காங்க. கமல் சாருக்கு நிறைய கீப்பெல்லாம் அந்த படத்துல இருக்காங்க. அதுல ஒரு கீப் வந்து த்ரிஷா. இப்ப வந்து நம்ம எஸ்டிஆர் வந்து தங்கச்சியும் தேடல, அதே மாதிரி கமல் சார் இடத்துக்கு ஆசைப்படல. அவர் யாருக்கு ஆசைப்படுறாருன்னா த்ரிஷாவுக்காக. இந்த ஆளு இந்த அம்மா பயங்கரமா லவ் பண்றான், ஆனா இந்த அம்மா இந்த ஆளு தான் ரொம்ப லவ் பண்ணுது. எப்படி? இவன் வாங்கி கொடுத்த கிஃப்ட் எல்லாம் இவன் வாங்கி கொடுத்த மாதிரி கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டான். இப்ப இவங்க 2 பேரும் தான் லவ் பண்றாங்க. அதனாலே கமலை வந்து போட்டு தள்ளுறாங்க.
வாழ வைக்கும் தெய்வமே, நீ விட்டு சென்ற பாதையில் என் பயணம் தொடர்கிறது. அவசரம். நம்ம கமல் சாரோட டீம்ல இருக்க ஜோஜு ஜார்ஜ், நாசர் இவங்க எல்லாம் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஆப்போசிட்டா மாறிடுறாங்க. அப்ப வந்துட்டு எஸ்டிஆரோட சேர்ந்து ஒரு பிளான போட்டு கமல் சார் வந்து கொல்ல பாக்குறாங்க. ரிட்டன் வந்து கமல் சார் வந்தாரா, அந்த இடத்துக்கு வந்து எஸ்டிஆர் வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணாரு அப்படிங்கறது மீதி கதை. ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. கேட்கும் போதே மகாமட்டமா இருக்குது. இதெல்லாம் ஒரு கதையான்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் தோணும். படம் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே இன்னும் மட்டமா இருக்கும். இதே அம்மா இந்த நாயை நம்பாதீங்க, ஃபர்ஸ்ட் லுக் நல்லா இருக்கு, ட்ரெய்லர் நல்லா இருக்குன்னு கூப்பிட்டு வந்தானே, நான் தான் சொன்னனே நல்லா இருக்காது, என்ன நம்புறியாடா நம்புறியாடா. எனக்கு நம்ம கமல் சாருக்கும் எஸ்டிஆருக்கும் வந்து த்ரிஷா மேல ஒரு கண்டுக்க, இந்த படத்திலேயும் சரி மெயினாவும் சரி. என்னதான் உங்க அப்பா அனுப்புனாரா? ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நாங்க ஒரு டைப்பான ஃபேமிலிங்க. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வந்து த்ரிஷா மேம் மேல ஏதாவது ஒரு கண்டுனா ரூபட்ட ஏதாவது பண்ணுங்கயா. ஆடியன்ஸ் நாங்க என்ன பார்க்க மாட்டோம், எங்களை தியேட்டருக்கு கூட்டு வச்சு பண்ணிருக்கீங்க. கர்நாடகா காரங்களா வந்துட்டு கமல் வந்து சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு பெரிய போராட்டம் பண்ணாங்க. நாங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமா எல்லாம் கத்துனாங்க. இப்ப நாங்க சொல்றோம், மணிமாமா வந்துட்டு எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், எங்க காசு திருப்பி கொடுங்க. காசு கொடு, காசு காசு கொடு, காசு. I love you so much, Mani. அவ்வளவுதான். இது ஒரு படம்னு சொல்லி இத வியாபாரம் பண்ணி எங்க தலையில கட்டிங்க பாத்தீங்களா? இது எவ்வளவு பெரிய ஸ்கேம். நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க வேறியவா. ஆமாடா மகனே, நாட்டுக்கோழி போறோம்னு சொல்லிவிட்டு போண்டா கோழியை போட்டாங்கடா, நம்ம ஏமாந்துட்டோம்டா. இப்பதான் தெரியுது கமல் சார்ட்ட பண்ணது கர்நாடகக்காரங்க கிடையாது, நம்ம தான். தெய்வமே நன்றி சொல்வேன், தெய்வமே. படம் வர்றதுக்கு முன்னாடியே ஜிங்கிச்சான் ஒரு பாட்டு வந்துச்சுக்க. இந்த பாட்டு கேட்கும் போது படத்துல எதுக்கடா யூஸ் ஆக போகுதுன்னு சொல்ல யோசிச்சோம். படம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஜிங்கிச்சா ஆடியன்ஸ் நமக்கு தான். அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு, வச்சிருச்சு இல்ல போத்தல வந்து இப்படி போட்டு இது பண்ணி கொடுமைப்படுத்துறீங்களே. ரெண்டு பேருக்கு நல்லா சமைக்க வேண்டியதானே. இத எப்படி சாப்பிடலாம்னு ஆசையா வந்தது. உனக்கு பிடிச்சது சரி, நான் சாப்பிடக்கூடாது. இந்த படத்தை பார்த்துட்டு கமல் சார் கம்பேக், எஸ்டிஆர் கம்பேக், மணிமாமா கம்பேக், த்ரிஷா கூட கம்பேக் அப்படின்னு சொல்லி எல்லா கம்பேக்னு எதிர்பார்த்தா நம்ம எல்லாத்தையும் கோபேக்னு சொல்ல வச்சுட்டாங்க. இப்படி இவங்க எல்லாம் கம்பேக் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கன்றாவியான படத்தை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். என்ன எழவியாது. நம்ம எல்லாம் ஆண்டவருக்கு சாப்பிட நம்மள பல நிமிஷம் ஷேர் பண்ணோம். இவர் வந்து சாரி கேட்டா அதை கண்டுபிடிக்கிறது கர்நாடகாரனுக்கு 15 வருஷம் ஆகுன்னு சொல்லிட்டு அவன் ஒன்னும் தப்பா சொல்ல அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் மனுஷன் சாரி கேட்கல. அதுக்காக வேணா நம்ம கிளாப் பண்ணலாம். இந்த படத்தை பார்த்து கிளாப் பண்ற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். வழக்கமா நம்ம மணிமாமாவோட எந்த படம் பார்த்தாலும் ஒவ்வொரு சீனும் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும், புதுசா இருக்கும், பாக்குறதுக்கு நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஆனா இந்த படத்துல எந்த சீனை பார்த்தாலும் இந்த சீன் நம்ம ஆல்ரெடி பாத்துருக்கோம்ல அப்படிங்கிற நினைப்பு தான் வருது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த செக்கச்சிவந்த வானம், நாயகன் இதெல்லாம் வச்சு கொஞ்சம் ஒப்பேத்திட்டாங்க. படத்தோட செகண்ட் ஹாஃப் வந்து ஏஆர் ரஹ்மான் கையில தூக்கி கொடுத்துட்டாங்க. நீங்க தாங்க இனிமே பார்த்துதான் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா அவர் பகுக்கு மனுஷன் நல்லாவே பண்ணிருக்காருங்க. பாட்டு, பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே சூப்பர். என்ன அடிக்கடி வந்துட்டு கார்ட்டூன் மியூசிக் எல்லாம் கேட்கற மாதிரி இருக்கு பேக்ரவுண்டா. சொல்லு என் தெய்வமே சொல்லு. ஏஆர் ரஹ்மான் இருந்து ஒரு சிறப்பான வேலை படம் மணிமாமா வாங்கி இப்படி ஒரு குப்பை படத்துல அந்த பாட்டெல்லாம் போட்டு ஒண்ணு மூலமாக்கி இருக்காருங்கிறத ஒரு பெரிய வருத்தம். கண்ணு கலங்குது. சரி சரி. இந்த படத்தோட இன்டர்வல் பிளாக் பார்க்கும்போது நம்மளுக்கு அஞ்சான படமும் விவேகம் படமும் கண்டிப்பா ஞாபகம் வரும். ஏன்னா நம்ம ரங்கராய சக்தியில வந்துட்டு கைலாசாக்கு வந்து கடவுளை பார்க்க போறாரு. அப்ப எஸ்டிஆர், நாசர், ஜோஜு ஜார்ஜ்லாம் சேர்ந்து கண்ட இடத்துல சுட்டு மனசுல மேல இருந்து தூக்கி போட்டு கொண்டாடுறாங்க. பாவி சண்டாளா, நீ யாரா என்ன கொலை பண்ண பார்த்த? இந்த சீன் அப்பதான் என்னடா கூட இருந்தவங்களே போட்டாங்க, அஞ்சான் மாதிரி இருக்குல்ல. அப்படியே பாத்தீங்கன்னா ஐஸ் மலையில இருந்து தூக்கி போடுறாங்க. இதை பார்க்க விவேகம் மாதிரி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு தோணும். கண்ணே நினைச்சேடா ஏண்டா. அப்படியே மனுஷன் அங்க போய் குங்ஃபுலாம் கத்துக்கிட்டு மறுபடியும் வந்துட்டு உயிரோட வர்றாரு. கமல் சார் வந்து இந்தியன் 2 அப்ப கத்துக்கிட்ட ஒரு சில அந்த கராத்தே வித்திகள் குங்ஃபுலாம் வந்துட்டு இந்த படத்துல லைட்டா இறக்கிருக்காரு. மனுஷன் ஏன் கத்துக்கிட்டாரோ தெரியல. அது இந்தியன் 2லயும் அந்த எஃபர்ட் வேஸ்ட், இதுலயும் வேஸ்ட். யோ என்னையா பெரிய கமல், என்ன மணிரத்னம், இவங்களுக்கு எல்லாம் நான் போல, என் தலைவி எஸ்டிஆர் காண்டி போனேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். எஸ்டிஆரோட கண்டிஸ்ல வந்து இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன மென்டாலிட்டி இருப்பாங்கன்னா இந்த மென்டாலிட்டில தான் இருப்பானுங்க. படத்துல ட்ரைலர் பார்த்து நமக்கு ரொம்ப பிடிச்ச சீன் பாத்தீங்கன்னா தலைவன் எஸ்டிஆர் வந்துட்டு பெஞ்ச் மேல ஏறி இனிமே நான் தான் ரங்கராய சக்திவேல் அப்படின்னு சொல்லுவாரு. படத்துல இந்த டைலாக் வர மாசான போர்ஷன்ல இருந்து படத்தை எஸ்டிஆர் தட்டி தூக்க போறாரா அப்படின்னு பார்த்தோம். ஆடா த்ரிஷா மேடம் தட்டி தூக்கிறதுக்கு அந்த டைலாக்னு நம்ம எதிர்பார்க்கல. இல்லையே, ஏன்? அப்ப நீ தாண்டி வேணும், நீ தான் எனக்கு வேணும்.
நம்மளுக்கு இந்த படத்துல பெரிய டவுட் என்னன்னா, படம் ஃபுல்லா வந்துட்டு கமலை எல்லாருமே போட்டு தள்ள பாப்பாங்க, ஆனா மனுஷன் சாக மாட்டாரு. ஆனா கடைசியில வந்துட்டு எஸ்டிஆர் தேவலாம் போட்டு தள்ளிடுவானுங்க, திரிசாவை போட்டு தள்ளிடுவானுங்க, இவங்க செத்துறாங்க. இனிமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் சும்மா ஜாலியா சேர் போட்டு கூலா ஏசி ரூம்ல உட்கார்ந்து முதல் தடவை இதோட 4வது எனக்கு போர் அடிச்சு போச்சு. பரவாயில்ல, சொர்க்கத்துல போயினாவது திரிசாவும் சிம்பு வந்துட்டு விண்ணை தாண்டி வருவாய 2 பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சித்தி முறையாது. ஐயோ இறங்கி ஏதாவது செய்யலாமான்றாலும் கோவம், அந்த அளவுக்கு கோவம் வருது. ஆக்சுவலா எனக்கு தாங்க பிரச்சனைங்க ஜெஸ்ஸி, ஐ லவ் யூ ஜெஸ்ஸி. நமக்கே கிரிஞ்சா இருக்கு. கொசுவா எஸ்டிஆர் வந்து காணாம போன தங்கச்சிய படத்துல எங்கேயாவது தேடி சுத்துவாரு நம்மள எதிர்பார்ப்போம். ஆனா மனசு எங்கேயுமே தேட மாட்டாரு, கடைசி வரைக்கும் திரிசா பின்னாடியே தான் சுத்துவாரு. கடைசியில் எஸ்டிஆர் சாகும் போது இவங்க தான் அவங்க தங்கச்சின்னு சொல்லிட்டு வந்து காட்டுவாங்க. அது வந்துட்டு போற போக்குல நடக்கும், தேடியில யாரும் அலைய மாட்டாங்க. தங்கச்சிங்கிற பேர்ல ரவுடிசமே பண்றேன். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா என்ன திரிசாவுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணாரு, தங்கச்சிக்கு அவ்வளோக்கா கொஞ்சம் ஃபீலிங்ஸ் கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. ஓகே, ஓவரால தலைவனையும் போட்டு தள்ளிட்டீங்க. நம்ம சந்தோஷ் சிவனையும் வந்துட்டு இதுல போலீஸ் கேரக்டரா காட்டுவாங்க. மனுஷன் அவர் இருக்கிறதே நம்ம வந்து தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு ஒரு சில சீன்ஸ் தான் அவருக்காக இருக்கும். இவர் ஏன்டா அந்த படத்துல போட்டாங்கன்னு பார்த்தா, தங்கச்சியோட முன்னாள் புருஷனா வந்துட்டு அவரை காட்டியிருப்பாங்க. அவர் மூலியமா இருந்த தங்கச்சி வந்துட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி வந்துட்டு அதுவா ஒரு சீனை வந்துட்டு அமைச்சிருப்பாங்க. இந்த தங்கச்சி கேரக்டருக்காக ஒரு புருஷன் கேரக்டர் தேவைப்பட்டிருக்கு. உன்னையே யாரும் தெரியாது, இதுல உங்க அப்பா கதை. நீ எதுக்கு வந்த அத சொல்றா. இந்த கடைசியில நடக்கிறது ஒரு ட்விஸ்டாமா, எப்பேற்பட்ட சிந்தனை. என்னடா இது? என்னாச்சு? செருப்பு பிஞ்சிரும். படத்துல டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது என்னடா தக் லைஃப்னு வச்சிருக்காங்க, இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு, அப்ப படம் வந்துட்டு நம்ம ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்குன்னு சொல்லி எல்லாருமே ஈகரா எதிர்பார்த்தோம். ஆனா தக்குன்னு கொடுத்தது டைட்டில் இல்ல, அந்த தக்கு நமக்கு தான். ஒருவேளை தக்குனா என்னன்னு கமல் சாருக்கே தெரியாதோ இல்லையே, பாபநாசம் சொல்லிப்பாங்களே. தகுனா சல்லி பையன், எப்ப பாரு பொம்பளை பிள்ளைகள் பின்னாடியே போய் போட்டோ எடுத்துட்டு இருந்தான். இந்த விளக்கத்துக்கு ஏத்த மாதிரி தான் கமல் சாரோட கேரக்டர் இந்த படத்துல இருக்கும். லேடிஸ் பின்னாடி பூரா சுத்துவாரு. சில பேருக்கு பதவி மேல ஆசை, சில பேருக்கு பணத்து மேல ஆசை, எனக்கு பொம்பளை மேல ஆசை. அவ்வளவுதான் அடங்க உங்க பொம்பளை வெறி. தெரியல கதை, ஒரு 100 பொம்பளை கூட அப்ப சொல்றேன். இன்க்ளூடிங் இதுக்கும் வந்துட்டு வைஃப் இருப்பாங்க, கல்யாண வயசுல பொண்ணும் இருக்கும். இது ஒரு கலாச்சாரமா மாறப்போகுதுன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நாளா அவனுக்கு அவரை தெரியும், இப்போ ஒரு வருஷத்துல இவ்வளவு கண்டுபிடிச்சிட்டு அவர்கிட்ட இருக்கிறதுக்கும் நாங்க எங்களுக்கெல்லாம் 10 வருஷம் ஆச்சு புருஷனோட வாழும்போது அவரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த படத்தை முழுமடைய வைக்கிறதுக்கு ஒரு சில படத்துல இருந்து சீன்ஸ் எடுத்திருக்காங்க. அது என்னென்ன படம்னா, 5 இருந்து ஒரு 1 ஸ்பூன், நாயகில இருந்து ஒரு 4 ஸ்பூன், செக்க சிவந்த வானத்துல இருந்து ஒரு சில தேவையான அளவு, அதே மாதிரி வெந்து தணிந்தது காடுல இருந்து கொஞ்சோண்டு, இதெல்லாம் கலந்து கட்டின ஒரு படம் தான் இந்த தக் லைஃப். And everything nice. Girl, but Professor Utonium acts. Thus, the Powerpuff Girls were born. டெய்லி வந்துட்டு ஒரு 50-100 வாட்டி பார்த்த முத்தமலை பாட்டு வந்து எங்கேயாவது வந்துடாதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வந்துட்டு தீ வருஷன் வருமா இல்ல சின்மை வருஷன் வருமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணோம். அந்த கடைசி வரைக்கும் இந்த பாட்டு வரவே இல்லைங்க. ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்கடா பாவிகளா. லாஸ்ட்ல போனா போன்னு சொல்லிட்டு எண்டு கார்டுல விண்வெளி நாயகா வருது. விண்வெளி நாயகா நான் தெரியாம தான் கேக்குறேன், தோட்டத்துல வெளிக்கு போறவனுக்கு எதுக்குடா விண்வெளி நாயகா? தண்ணி குடம் தூக்குறவனுக்கு என்னத்துக்குடா கூலிங் கிளாஸ்? விண்வெளி நாயகா ஏடா சுட்ட எப்படிப்பா இதெல்லாம் கேட்க முடியும்? சரி உன் சைட்லயும் ஒரு நேரம் இருக்கு. விண்வெளி நாயகாவுக்கு பதிலா இந்த சீனுக்கு இந்த படம் தான் கரெக்டா இருக்கும். மணிமாமாவும் ஆண்டவரும் நாயகன் படத்து பேரை இந்த படத்துல இப்படிக்கலாம் எதிர்பார்த்திருப்பாங்க போல. ஆனா ஆண்டவரோட பேரை பேண்டவர் ஆக்கிட்டாரு மணிமாமா. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா. நாம மணிரத்னம் சார் வந்துட்டு எல்லாருமே இந்த படத்துல அப்படி என்னதாங்க நீங்க பண்ணிக்க ஒண்ணுமே இல்லையங்கன்னு சொல்லி எல்லாம் கேட்பீங்க. ஆனா அவர் வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிருக்காரு. ஆண்டவரை பேண்டவர் ஆக்கிட்டாரு, சிம்புவை சின்னவனம் ஆக்கிட்டாரு, திரிசாவை தெறிக்க விட்டாரு, சந்தோஷ் சிவனை வச்சு சம்பவம் பண்ணிட்டாரு, ஆடியன்ஸ் ஆன நம்மையும் அறுத்து தள்ளிட்டாரு. இவ்வளவு பண்ணிருக்காரு. ஐயோ எங்க இந்தியா புடிச்சீங்க? மூச்சு திணற அடிச்சானுங்க. நானும் வலிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் அடிக்கிறது. படம் தான் பாக்குற மாதிரி இல்ல, ஆனா படத்துல திரிசா மேடம் பாக்குற மாதிரி இருந்தாங்க. என்ன வேணும் உனக்கு? என்னோட டிக்கெட் காசு, பாப்கார்ன் காசு, பார்க்கிங் காசு, இது எல்லாமே வேணும். கொடுப்பீங்களா? வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது.
சரிப்பா இவ்வளவு பேசிட்ட, படம் ஓரளவு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு ஒரு சில பேர் என்ன கேட்பீங்க. அவங்களுக்காக ஆண்டவர் ஸ்டைல சொல்லணும் அப்படின்னா, அதாவது படம் நன்றாக இருந்திருந்தால் நன்றாக இருக்கிறது என்று கூறியிருக்கலாம். ஆனால் நல்லா இல்லாத காரணத்தினால் படம் நல்லா இல்லை என்று சொல்லும் இடத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். பட் நன்றாக இருந்திருக்கலாம். நல்லா இருக்கு என்று கூறுபவர்களுக்காக இந்த படத்தின் பகுதி 2 வரலாம். அதே மறுபடியும் ஃபேரட் நீயும் கிளாடி டாப் டு பாட்டம் மாபெரும் ஐட்டம். நம்மளுக்கு என்ன ஒரு பையனா, இந்த படத்தை இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு 10-15 வருஷம் கழிச்சு எவனாவது இதே மாதிரி ஒரு படம் எடுக்கிறேன்னு கிளம்பாம இருந்தா சரி. கடிச்சுக்கிட்டு பிடிச்சுக்கவா பிடிச்சுக்கிட்டு கடிச்சுக்கவா. இந்த படத்தை எவனாவது மத்த லாங்குவேஜ்ல ரீமேக் பண்ணிட போறான்டா, குழி தோண்டி பதைங்க. இந்த இயர்ல வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம வச்சு பெரிய தக்கு கொடுத்த தக் லைஃப் படம் காலம் கடந்து போற்றப்படும். 2.5 மணி நேரம் உள்ள வந்துட்டு ஒண்ணுமே இல்லாம உட்காந்துருக்கேன். மண்டை காய்ச்சலுக்குலாம் மிகப்பெரிய சுதந்திர போராட்டம் இருக்கும் ட்ரைலர். இப்பதான் படமும் சொன்னீங்க. வேலை வெட்டி இல்ல. நீங்க இந்த படம் பாத்துருந்தீங்க அப்படின்னா படம் நல்லா இருக்கா நல்லா இருக்காது, உங்களுக்கு பிடிச்சிருக்காது. ஒருவேளை பிடிச்சிருந்துச்சுன்னா ஆண்டவர் கண்ணீசா இருப்பீங்க. மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இல்ல என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், நியூ வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம். தோஸ்தா பஞ்சாயத்து கூட போடுறது. போடா வீட்டுக்கு போடா. ஒரு சோத்த போய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க. வேலை வைக்க போடா.